இந்திய கிரிக்கெட் அணியில் மூத்த சுழற்றுப்பந்து வீச்சாளரான ரவீந்திர ஜடேஜாவின் இடத்தை பிடிக்க 3 பந்து வீச்சாளர்கள் போட்டி போட்டு வருகின்றனர். சுமார் 10 ஆண்டுகள் காலத்திற்கும் மேலாக இந்திய அணியில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் ரவீந்திர ஜடேஜா. ஆல்ரவுண்டராக பேட்டிங்கிலும் அணிக்கு கை கொடுப்பார் என்பதாலும் பின் எடுபடாத ஆடுகளங்களிலும் ரன் கொடுக்காமல் பந்து வீசும் ஆற்றல் கொண்டவர் என்பதாலேயே அவர் இத்தனை ஆண்டுகாலம் இந்திய அணியில் இடம்பெற்று வருகிறார். டெஸ்ட் போட்டி மட்டுமின்றி ஒருநாள் போட்டி அணி மற்றும் T20 போட்டி அணிகளிலும் அவர் தவிர்க்க முடியாத வீரராக இருக்கிறார். அதற்கு அவரது ஃபீல்டிங் ஒரு முக்கியமான காரணமாகும். ரவிச்சந்திரன் அஸ்வின் சிறந்த ஸ்பின்னராக இருந்தபோதும் அவர் டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே இடம்பெற்று வருகிறார். அதற்கு காரணம் அவரது ஃபீல்டிங் தான். இந்த நிலையில் ரவீந்திர ஜடேஜாவால் இந்திய அணியின் நிலையான வாய்ப்பு இன்றி தவித்து வரும் 3 சுழற்று பந்து வீச்சாளர்கள் அவரது இடத்திற்கு குறிவைத்துள்ளனர். அந்த 3 பேர் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் மற்றும் யுஸ்வேந்திர சாகல். சில ஆண்டுகளுக்கு முன்பு ரவீந்திர ஜடேஜாவை முந்தி சாகல் மற்றும் குல்தீப் யாதவ் இந்திய ஒருநாள் மற்றும் T20 அணியில் தொடர்ந்து இடம்பெற்று வந்தனர். ஆனால் இடையே இருவரும் அவ்வப்போது ஃபார்ம் அவுட் ஆனார்கள். அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட ரவீந்திர ஜடேஜா அணியில் மீண்டும் தன் இடத்தை தக்க வைத்து கொண்டார். இதனிடையே ஜடேஜாவுக்கு இணையான ஆல்ரவுண்டராக கருதப்படும் அக்ஷர் பட்டேலும் இந்திய அணியில் வருவதும் போவதுமாயிருந்தார். அவர் பேட்டிங்கிலும் அணிக்கு கொடுப்பார் என்று போதும் ரவீந்திர ஜடேஜாவை தாண்டி அவரால் அணியில் இடம் பிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் 2024 T20 உலகக் கோப்பையில் ஜடேஜாவை ஓரங்கட்டி அக்ஷர் பட்டேல் முத்திரை பதித்து இருக்கிறார். உலகக்கோப்பை தொடரின் குரூப் சுற்றில் இந்திய அணி ஆடிய 3 போட்டிகளிலும் அக்ஷர் பட்டேலுக்கு அதிக ஓவர்கள் அளித்தார் கேப்டன் ரோஹித் சர்மா. அவர் விக்கெட்டுகளும் வீழ்த்தினார். மேலும் இக்கட்டான நிலையில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 4ஆம் வரிசையில் களமிறங்கி கடினமான பிட்சில் 20 ரன்கள் சேர்த்தார். அந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு அவரும் முக்கிய காரணமாக இருந்தார். அதே சமயம் ஜடேஜாவுக்கு குரூப் சுற்றில் மொத்தமாகவே 3 ஓவர்கள் மட்டுமே பந்து வீச வாய்ப்பு அளித்தார் ரோஹித் சர்மா. ஜடேஜா பேட்டிங்கிலும் 1 ரன் கூட எடுக்கவில்லை. இதையடுத்து ஜடேஜாவுக்கு இந்திய அணியில் இனி வாய்ப்புகள் குறையும் என்று அவர் அணியை விட்டு நீக்கப்படுவார் என்றும் தகவல் பரவி வருகின்றது. தற்போது சூப்பர் 8 சுற்றில் குல்தீப் யாதவ் மற்றும் சாகல் பிளேயிங் 11இல் இடம்பெறுவார்கள் என கூறப்படுகின்றது. அப்படி நடந்தால் சூப்பர் 8 சுற்றிலேயே ஜடேஜா இந்திய அணியின் பிளேயிங் 11இல் இருந்து கேப்டன் ரோஹித் சர்மா அவரை வெளியேற்ற வாய்ப்புள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.